என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 15:22 மையமாய் வைத்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு செவி கொடுத்துட்டா எவ்வளவு ஆசீர்வாதம். எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம், விசுவாசத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த கீழ்ப்படிதல் அப்போ தான் செயல்படும். ஃபெய்த் இல்லாமல் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தடுமாற்றங்கள் வரும், எதிர்கால பயங்கள் வரலாம், சில சூழ்நிலைகள் நம்மளை தடுக்கலாம். எனவே விசுவாசத்தோடு கீழ்ப்படியுங்கள். இரண்டாவது, இன்றைக்கு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். எரேமியா 42ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். நாங்கள் கீழ்ப்படிவோம். ரொம்ப அழகான ஒரு வசனம். நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படிஞ்சால் நன்மை நடக்கும். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு பார்க்குற பார்வையில் கீழ்ப்படிஞ்சிட்டா தீமை வந்துடுமோ, நான் இதுக்கு உண்மையாக கீழ்ப்படிஞ்சு உண்மையாக வாழ்ந்துட்டா என் வேலையில் உயர்வு இல்லாமல் போயிடுமோ. இன்றைக்கி நிறைய பேர் நல்லது செஞ்சு உயர்வு வரும் அப்படின்றத விட நான் நல்லது செஞ்சு தீமை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஒருவர் சொன்னார், நான் லஞ்சத்தை வாங்கி இந்த பக்கம் கைமாற்றி விடணும், நான் வாங்க மாட்டேன், இதை வாங்கி இங்கே கைமாற்றி விடலைன்னா எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்காது, எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காது பிரதர்னார். என்ன ஒரு வேதனை பாருங்களேன். உண்மையாக வாழ்கிறதுனால, உண்மையாக வாழ்ந்தால் அவருக்கு தீமை நடக்குமா, அவரை தண்ணியிலா காட்டுக்கு அமுச்சிருவாங்களாம். ஏன்னா இங்கே இருக்கிறியா, இந்த இடத்துக்கு வந்துட்டியா, நீ வாங்கு, உனக்கு வேணான்னா அதை வாங்கி எங்ககிட்ட கொடுத்துரு. இவர் அந்த இடத்துல ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார். யோசித்து பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அது அருவருப்பு, அது சாபம். அப்போ இவர் வேற வழி இல்லை, வாங்கி தான் ஆகணுன்ற நிலைமையில தான் கர்த்தர் அவரை சந்தித்திருக்கிறார். தேவன் அவரோடு பேசி இருக்கிறார். எனக்கு வேலையே இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு இது வேண்டான்னு சொல்லி ஜெபித்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதாக சாட்சி சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நன்மையோ தீமையோ, இதை செஞ்சால், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, தேவனுடைய வசனம் வருது, இதுக்கு நான் செவி கொடுத்துட்டா, அது ஒருவேளை இன்னைக்கு பார்க்குறதுக்கு தீமை மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு பார்க்குறதுக்கு அது தீமை மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் செவி கொடுப்பேன். வேதத்தில் பாருங்கள், அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தீமையை அனுபவித்தவங்களும் இருக்காங்க. தேவன் அதையும் நன்மையாக மாற்றுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு என் கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பவுல் சீலா எல்லாம் பாருங்க, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு, ஆவியானவர் இல்லைப்பா வேண்டான்றார். அப்போ ஊழியத்துக்கு தான் ஆண்டவரே போகிறேன், ஏன் ஆண்டவரே தடுக்கிறீங்க? அவர் சொல்லிட்டாரா, நான் கீழ்ப்படிவேன். அடுத்தது பாருங்களேன், மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரும் அவர்களை போக விட்டாதிருந்தார். திரும்ப ஆவியானவர் தடுத்துட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், மக்கதோனியாவிலேருந்து ஒருவர் கூப்பிட்றாரு. இப்போ மக்கதோனியாவுக்கு இவர் போகிறாரு. மக்கதோனியாவில் போய் ஊழியம் செய்ய போனால் அங்கே வந்த பிரச்சனையை தெரியும்ல நமக்கு. பவுலும் சீலாவும் அடிக்கப்படுறாங்க. நீங்கள் 22 அவங்க பாருங்கள், வஸ்திரங்களையெல்லாம் கிழித்தவர்களை அடிக்க சொல்லி அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலையில் வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். இவங்க யோசித்திருப்பாங்க, உமக்கு தானே கீழ்ப்படிஞ்சு வந்த அப்புறம் ஏன் ஆண்டவரை அடி? நன்மையோ தீமையோ நான் கீழ்ப்படிவேன். நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் சில கீழ்ப்படிதலின் நிமித்தம் சில உபத்திரவங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்மையோ தீமையோ கீழ்ப்படிவோம். எதுவானாலும், ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார்ல, நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் பேசிட்டார், நான் கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். தேவன் அதனால தான் எரேமியா 42:6 அவர் சொல்கிறாரு, அது எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. நன்மையோ தீமையோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கே நன்மை உண்டாகும்? கீழ்ப்படிந்து விட்டால் நன்மை தான். கீழ்ப்படிஞ்சிட்டா இன்னைக்கு தீமை மாதிரி இருந்தாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார். என்ன நன்மை? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள்,
சிறைச்சாலைக்காரன் அங்கே தொடப்படுகிறான். சிறைச்சாலைக்காரன் அங்கே ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். குடும்பமே அன்று ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம்! இதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். நன்மையோ தீமையோ நான் கீழ்ப்படிவேன் சொல்லலாமா? இன்றைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக்கோங்க. எரேமியா 42:6. ஆவியானவர் சில நேரம் நமக்குள்ளே ஏவுவார், சில ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், வசனத்தை படிக்கும்போது பிரதானமாக பேசுவார். ஆண்டவர் உங்கள் கூட ஆடிபிளாக பேச வல்லவர். அவர் செத்துப்போன தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிறார். அவர் பேசுவார். இன்றைக்கி உங்கள் கூடயும் பேச விரும்புகிறார். எனவே நன்மையோ தீமையோ கீழ்ப்படிவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தாப்பனே, நன்மையானாலும் தீமையானாலும் நாங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படிதலோடு கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கி ஒரு வேளை அது தீமை மாதிரி இருந்தாலும் அந்த தீமையை ஒரு நாள் நன்மையாக மாற்றுவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வசனத்தின்படி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிதலிலே வளர, கீழ்ப்படிதலிலே எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.